அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், ஈத் முபாரக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, இப்போ ஈரான் கப்பல் நம்ம இலங்கை துறையில் இது செஞ்சுச்சு. இப்போ இதுக்குள்ள முந்தி நிறையவே சம்பவம்லாம் நடந்துச்சு. அந்த வீடியோக்களை தான் இந்த வீடியோக்களை நாங்கள் மொத்தமாக பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன நடந்துச்சு இந்த யுத்தத்துக்குள்ளன்னு பார்ப்போம். இப்போ பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஈரான் போராடி கொண்டிருக்குது. சில அரபு நாடுகள் விட்டு விலகி இருக்குது. இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா பக்கமும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குது. முருகு எலும்பில்லாத அரபிகள், இப்போ அரபி ஆட்சிகள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பக்கம் நம்ம மக்கள் இல்லைன்னு அவங்க யோசிக்கலை. நம்ம அடித்து முடிப்போன்றான். ஈரான் களத்தில் இறங்கி பலஸ்தீனுக்காக வேண்டி போராட்டம் பண்ணி கொண்டிருக்குது. எங்களை அந்த பள்ளி அப்சா பள்ளி வேணும் சொல்கிறதுக்காண்டி. அப்சா பள்ளி எவ்வளோ பெரிய முக்கியம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு மக்கா மதீனா எந்த அளவுக்கு முக்கியமோ அதை போல தான் அப்சா பள்ளியுமே எங்களை முஸ்லீம்களுக்கு முக்கியம். இப்போ அரபு நாடுகளில் சில இடங்களை அமெரிக்கா கைப்பற்றிக்குது. அது தொடர்பாக பார்க்கும்போது இவங்க எப்படியா ஈரானை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற முடிவுரை இறங்கிக்குது அமெரிக்கா, இஸ்ரேல். அப்போ அந்த டைமில் என்ன செஞ்சாங்கடா, நம்ம தலைவரை பெரிய தலைவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதுவும் அரசியல்வாதிக்கு சமமான ஒரு தலைவரை, மிகப்பெரிய தலைவர், முக்கிய தலைவரை சகிதாக்கிட்டாங்க. அவங்க குடும்பங்களும் அவங்கள பேர பிள்ளைகளும் கூட, அவங்க மனைவி பிள்ளைகளும் கூட சகிதாக்கிட்டாங்க. அப்போ அவரோட 2 மகனும் தம்பி ஒரு ஆளும் உள்ளூர் இந்த கட்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவனோட மூத்த மகனுக்கு அந்த ஈரானுடைய இந்த கட்சி கிடைச்சிக்குது. அப்போ அவர் அதுக்கு பழிவாகும் விதமாக அரபு நாடுகளும் இருக்கிற இதில் அமெரிக்கா இந்த பொருளாதார பாதிக்கப்படும் போது இந்த அரபு நாடுகளை ஜாயின் செய்கிற அந்த இடங்களை அவங்க போர் செஞ்சு தாக்கிட்டாங்க. அந்த தாக்குறதுனால அவருக்கு இப்போ எந்த இதுவும் இல்லை. இப்போ அமெரிக்காவில் பொருளாதாரம் இது செஞ்சது. இதோட வெடி தயாரிக்கும் இடங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, தகர்த்தியாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு இந்த பொருளாதாரத்தை இது செய்கிறதுக்கு அவர் கப்பலோ இந்த டோன் எதுவுமே ஏவுகணைகளோ அமெரிக்காவை தாக்க போகிறதுக்கான எந்த எதுவுமே இப்போதைக்கு இல்லை. அதே இதில் இன்னொரு பக்கம் பார்க்கும்போதும் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நஷ்டங்களை அவங்க கொண்டு கொடுத்தாங்க. அப்போ அரபு நாடுகள் இன்னுமே ஈரான் பக்கம் சப்போர்ட்டாக இந்த யுத்தத்தை நிப்பாட்டி ஆகும்னு சொல்லி பேசி கொண்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னா, இலங்கை கடற்பரப்பில் ஈரான் நட்பு ரீதியாக கொள்றதுக்காக வேண்டி ஒரு கடல் கப்பல் அவங்க கொண்டு வீத்தியாங்க. அப்போ இலங்கைகிட்ட அனுமதி கேட்டுக்கொண்டிருக்காங்க. இப்போ இந்தியா தாண்டி இலங்கைக்கு வந்துக்கணும். அப்போ இந்தியாவுக்கு அவங்க அனுமதி கொடுத்தனால தான் அவங்க இலங்கைக்குள்ளே இன்னும் தீர்மானிக்காங்க. இலங்கை இந்த அனுமதி கேட்குறாங்க. அங்கால ஹெலிகாப்டர் இறக்கிறதுக்காக வேண்டி அமெரிக்காவும் அங்கே அனுமதி கேட்டிது. அப்போ இலங்கை மறத்திது அனுமதி 2 பக்கம் கொடுக்காம. அப்போ இதே இதில் இந்த அமெரிக்காவில் இருக்கிற இராணுவ கப்பல் இங்கே ஈரானுடைய இராணுவ கப்பலை தகர்த்தியாங்க. இந்த கடலை வைத்து, இலங்கை கடல் பரப்பில் வைத்து. அது பெரிய ஒரு மக்கள் இடத்துல பெரிய சஞ்சீவனோட கொடுத்தது. அப்போ இந்த இலங்கை நடுத்தரமை இருக்குன்னு சொல்லி 1 மாதம் வீசா கொடுத்து அவங்கள அட்மிட் பண்ணி அவங்கள இந்த நாட்டுக்குள்ளே இருக்க விட்டாங்க. அவங்க டிங்கோ பகுதியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகளையும் கூட இன்னொரு கப்பலை அவங்க கூட்டின்னு அதே இதில் இலங்கை பரப்பில் வைத்திருக்காங்க. அவங்க சொல்லியாங்க, நான் சமநிலைமெல்லாம் கொண்டு போக வேண்டிய. இப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு ஜனாதிபதிக்கு பெரிய ப்ரெஷர் பாடுறதுக்கு அவர் 2 வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. நான் சரி சமரம் பார்ப்பேன். இங்கே அமெரிக்காவும் இங்கே ஈரானும் உள்ளுக்கு வரதுக்கு அனுமதி கேட்கும்போது நான் யாருக்கு அனுமதி கொடுக்கன்னு மணி கேட்டியார். பிரச்சனையே வேணாம்னா 2 பக்கமே அனுமதி கொடுக்கல சொல்கிற வார்த்தையை அவர் நியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் இலங்கை மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நினைப்பில் அவர் நடத்துகிறார். இன்னும் ஊக்கம் அடைந்திருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா
போர். இப்போ வந்து அமெரிக்காவே வந்து வலையில் மாட்டிக்கொண்டு மாதிரி அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடிக்கக்கூடாத இடையில அமெரிக்கா இப்போ சிக்கி கொண்டிருக்குது. அவங்க பல நாடுகளை கூப்பிட்டு பார்க்குறாங்க, இங்கே வாங்கோ ஈரானுக்கு எதிர்ப்பாக போல கொண்டு போண்டு. எந்த ஒரு நாடுமே இங்கே கொண்டு வரல. அப்படிக்கும் பட்சத்தில் வந்து அரபு நாடுகள் வந்து ஈரானை எதிர்த்து பேசிக்கிறாங்க. இந்த எதிர்த்து பேசி அமெரிக்காவுக்கு சார்பமாக அந்த அரபு நாடுகள் மாறின அந்த அரபு நாடுகளை வந்து இந்த பச்சா எண்ணெய் இந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு இதாக இருக்குமா அந்த இடங்களை டார்கெட் பண்ணி ஈரான் வந்து தாக்கிக்குது. பச்சா எண்ணெய் இந்த பிஸ்னஸ் எந்த இடத்துல இந்த அந்த அரபு நாடுகளுக்கு இருக்கிறோ அந்த நாடுகளை பச்சா எண்ணெய்களை பற்றி, அதுவும் ஈரானை எதிர்த்து பேசின இந்த நாடுகளை பச்சா எண்ணெய்களை பற்றி ஓமான், அங்கே சவுதி அரேபியா, அங்கே கட்டார், அந்த பகுதியில் அந்த நாடுகளை வந்து இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய இடங்களை பார்த்து அவங்க தாக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கறதுக்கு அவங்க வந்து இந்த ஈரானை இந்த எதிர்த்து அமெரிக்கா பக்கம் போனது. அவங்க கச்சா எண்ணெய் அங்கே கொடுக்க தொடங்கினாங்கன்னா ஈரானுக்கு பாதிப்பு. இப்போ வந்து அவங்க வந்து இந்த கச்சா எண்ணெய் வந்து நஷ்டத்துக்கு போகுது. அதோட அமெரிக்கா பக்கம் சப்போர்ட் பண்ண போகிற சில நாடுகளை இந்த குடியிருப்பை இப்போ அமெரிக்காவோட இந்த பொருளாதாரங்களை வைத்திருக்கும் இந்த இடங்களை அந்த போர்டர்களை அவங்க என்ன செய்கிறாங்க, தாக்கல் பண்ணுறாங்க. இதை தாக்கல் பண்ணி அதுகளையும் கூட அவங்க அழிச்சின்னு வராங்க. இங்கே ஈரான் ஜனாதிபதி ஈரான் அரசன் வந்து இருந்த மாதிரி இந்தியாவில் இஸ்ரேலுக்கு அவங்க பச்சை தண்டனைகளை கொடுக்கும்போது கட்டணங்களை அவங்க வெளிக்கொண்டு தடுக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனாதிபதி வீட்டையும் அவங்க தாக்கி அவங்களுக்கு வம்சமும் அழிஞ்சதாகவும் இஸ்ரேல் ஜனாதிபதி உயிரோடு இருக்கிற மாதிரி சில ஏஎல் வீடியோக்களை அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனாதிபதி உயிரிழந்தால் எதுக்கு ஏஎல் வீடியோ வந்து அவங்க வந்து போடணும். அந்த வகையில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனாதிபதி இறந்து விட்டார் என்று எங்களுக்கு சரியான இந்த இஸ்ரேல் ஜனாதிபதி செத்து போய்த்தான்னு சொல்லி ஒரு தகவல் வந்து அது உண்மையான தகவல் என்று எல்லாருக்கும் இது செஞ்சாச்சு. உறுதிப்படுத்திட்டோம் உலக நாடுகள். அந்த இஸ்ரேல் இராணுவம் நான் இதை இன்னமும் அறிவிக்கிற மட்டும்தான் பாக்கி அவங்க கடைசி வரங்காட்டியும் உலகம் அழிய காட்டியும் அவங்க இதை அறிவிக்க மாட்டாங்கன்றான் எங்களுக்கு தோணுது. அதுபோல் பார்க்குறதுக்கு இன்னும் எங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி முஸ்லீம்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி தகவல்கள் வெளியாகிக்குது. இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் தகவல்களை நாங்கள் மேற்கொண்டு பார்க்கும்போது ஈரானை எப்படியா அழிச்சு தீரண்டு கண்டனம் கட்டி தெரியுது அமெரிக்கா, இஸ்ரேல். உலக நாடுகள் வேடிக்கை. முக்கியமாக அரபு நாடுகள் அமெரிக்கா பக்கம் திரும்ப அவங்க கச்சா எண்ணெய் இடங்களை பார்த்து ஈரான் அழித்தது அப்படின்னு சொல்லி பல்வேறு சொல்லி நிற்கலாம். பலஸ்தீன் எந்த அளவுக்கு முக்கியம் என்று இன்னமும் புரியாத அரபு நாடுகள். இது உங்கள் பலஸ்தீன் ஈரான் நியூஸ். இந்த நியூஸ் மூலம் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய தகவல்களை உங்களுக்கு தந்துவிட்டோம். அடுத்து உங்களுக்கு சில தகவல்கள் தருவரை நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லோ.